இறைச்சிக்காக ஏற்றிச் செல்லப்பட்ட பசுக்களை பொதுமக்கள் மீட்டு வடச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் நாகர்கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இருந்து 2 பசுகள் மட்டுமே நிற்கும் அளவுள்ள சரக்கு வாகனத்தில் 5 பசுக்களை ஏற்றி அதன் கால்களை உடைத்துக் கொண்டு வந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் வண்டியை சிறைப்பிடித்து வடச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த பசுக்களை தக்கலை அருகே அழகிய மண்டபத்தில் இறைச்சி கடை நடத்தி வரும் சியாம் என்பவர் கடைக்கு இறைச்சிக்காக கொண்டு செல்வதாக விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பசுக்களை 2 வாகனங்களில் ஏற்றி வடசேரி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்ற போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனியார் பேருந்து மூலம் கஞ்சா கடத்தி செல்ல முயன்ற 3 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டு 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை பெரம்பூர் பகுதியில் வசித்து வருபவர் ஸ்பாரோ விஜயகாந்த். இவரிடமிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பர்வேஸ் அகமது, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அப்பாஸ் என்கிற முகமது யூனிஸ் மற்றும் அவரது நண்பர் சபீக் அகமது ஆகிய 3 இளைஞர்களும் விஜயகாந்த் என்பவரிடம் 10 கிலோ கஞ்சாவை வாங்கிக் கொண்டு திருச்சியில் விற்பனை செய்ய தனியார் பேருந்து மூலம் கோயம்பேட்டில் இருந்து புறப்பட்டனர். அப்போது கஞ்சா போதையில் அவர்கள் பேருந்தில் அடித்துக் கொண்டதாக தனியார் பேருந்து மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து வந்தவுடன் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களிடம் தெரிவித்தார். அப்போது காவலர் ராஜீவ்காந்தி அந்த 3 வாலிபர்களிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த காவலர் அவரது உடைமைகளை சோதனை செய்தபோது அவர்களிடமிருந்த 10 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 3 வாலிபர்களையும் கிளாம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சங்கரன்கோவில் அருகே ஆயாள்பட்டி விளக்கில் லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் தெற்கு பனவடலை கிராமத்தை சார்ந்த 3 சிறுவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் சங்கரன்கோவில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இருசக்கர வாகனமானது ஆயாள்பட்டி விளக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது நெல்லையிலிருந்து சங்கரன்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த லாரியுடன் நேருக்கு நேர் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த வீரபாண்டி, செல்வராஜ் என்ற சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஸ்ரீராம் என்ற சிறுவன் பலத்த காயங்களுடன் சங்கரன்கோவில் மருத்துவமனைக்கு முதல் உதவிக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் விபத்து குறித்து பனவடலி சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே கிராமத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தெற்கு பனவடலி கிராமத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பண்ருட்டி அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த எலந்தப்பட்டு கெடிலம் ஆற்றில் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் போலீசார் இரவு ரோந்து பணியில் அப்பகுதியில் ஈடுபட்டனர். அப்போது எலந்தப்பட்டு கெடிலம் ஆற்றில் 8 பேர் கொண்ட கும்பல் மணல் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். தொடர் மணல் திருட்டில் ஈடுபட்ட வெவ்வேறு பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி, செல்வகுமார், பாலமுருகன், செல்வம் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி சென்ற 3 பேரை தேடி வருகின்றனர். தொடர்ந்து மணல் திருட்டு குறித்து புதுப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.